ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். 7 ஆம் ஆத்மி எம்பிக்களை பிஜேபி தூக்கிடுச்சுன்னு சொன்னா தப்பு, அது செய்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7 ஆம் ஆத்மியை சேர்ந்த 7 எம்பிக்கள் பிஜேபியில சேர்ந்துட்டாங்க சார். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக ராகவ் சத்தா பஞ்சாப்ல 63 எம்எல்ஏக்களை அணி சேர்க்கிறார். ஆட்சியை கவிழ்த்துட்டு தேர்தலுக்கு போறதுக்கு முன்னால அவங்க இந்த ஒரு ஆபரேஷனை பண்றாங்க அப்படின்னு செய்திகள் வருது. அதாவது பிரிண்ட்ல, மீடியால எல்லாத்துலயும் செய்திகள் வருது. பட் அது 63 எம்பிக்களை ஒரு கட்சியில இருந்து பிரிச்சு எடுக்கிறது, ஆட்சியை கவிழ்க்கிறது, அது எல்லாம் ஒரு அன்யூஷுவல் திங்க் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அந்த செய்திகளை படிக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப இயல்பானது ஒரு விஷயம் மாதிரியும், அது குறித்து ஒரு பெருமிதம் அந்த ரைட்டிங்ல வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒருவேளை நான் தப்பா நினைக்கிறேன்னான்னு தெரியல. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அதாவது அமாரல் ஆயிருச்சு, மொராலிட்டி இம்மாரல் இல்லாம இது பாலிடிக்ஸ் இன்னைக்கு அமாரல் ஆயிருச்சு. ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ், இதெல்லாம் பண்ணல, எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு சிரமம் இருக்கு. அதாவது அவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு எந்த இன்சென்டிவும் கொடுக்க முடியாது. சட்டத்தை மீறி இன்சென்டிவ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருக்காரு. நிச்சயமா அவங்க தன்னுடைய தேர்தல் ஃபண்ட்ஸுக்காக வேண்டி அந்த மதுபானத்தில் பாலிசியில் வசதி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஜனங்கள்ட்ட இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். இப்படித்தான் டெமோக்ரஸி நடக்குது. ப்ரெஷர் குரூப்னு சொல்லுவாங்க. பல ப்ரெஷர் குரூப்பும் சேர்ந்து ஒரு டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஜெயிச்சு வந்த உடனே அந்த ப்ரெஷர் குரூப் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எங்கள் இண்டஸ்ட்ரியை ஹெல்ப் பண்ணுங்க, எங்கள் யூனியனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கூட்டமைப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இப்படிலாம் கேட்பாங்க. இதுதான் நடக்கிறது. இதையே தான் இந்த எலெக்ஷன் பாண்டுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபி அதையே தான் பண்ணாங்க. எலெக்ஷன் பாண்டு பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் மதுபான கொள்கையில் இவங்க இந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு தப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் எந்த இதுவும் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹி இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு எக்ஸ்டெண்ட் ஃபெசிலிட்டிஸ் டு ஹிஸ் பீப்புள். அவருக்கு அது 2 காரணத்தினால. அவருக்கே இந்தியா பூராமே ஏழைகளை ஒன்று சேர்த்துட்டேன்னா, ஆம் ஆத்மி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன்னா அதுக்காக தேவையான காரியங்களை தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இன்னொன்று பயம். ஏதாவது ஒன்று செய்ய போனால் நம்ம செய்ய மட்டும் கழுகு கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பயம். இந்த 2 காரணத்தினாலையும் இன்னைக்கு எலெக்ஷன்ல தேர்தல் ஜெயிச்சு வர்றவங்கள 100க்கு 90 பேர் அதனால தனக்கு என்ன வாழ்க்கையில் வளம் சேர்த்துக்க முடியும், இன்னும் மற்றவங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யறவங்க கூட அது ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனால் என் வாழ்க்கையை நான் வளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது அந்த தியாக மனப்பான்மையோட வந்தவங்க அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு கிடையாது. இதில் பார்லிமெண்ட்டில் நான் மினிஸ்டருக்கு தனி செயலாளர் இருந்தது. பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு இடுப்பில் ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, உடம்புல பனியனும் கிடையாது, ஷர்ட்டும் கிடையாது. அவர் ஒரு ட்ரைபல் லீடர். அப்படித்தான் இருக்காராங்க, அப்படித்தான் இங்கேயும் இருக்காரு. அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 90s வரைக்கும் கூட அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிறது ரொம்ப அபூர்வமாக தான். நல்ல கண்ணு இல்லையா இருந்தாரு. ஆனால் அவரை பொலிட்டிக்கல்ல நம்ம ஆட்கள் நல்ல கண்ணுவே தோக்கடிச்ச பெருமைக்கு உரியவர்கள். அது மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் நிலைமை போயிடுது. அதனால இவங்களை இழுக்கிறது பிஜேபிக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா பிஜேபியில் எல்லா வசதியும் வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஓட்டுறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் எடியூரப்பா அடிப்படையான தங்களுடைய அரசியல் பார்வை அதுலயும் இருக்கணும், அதே சமயத்துல சில ஃபெசிலிட்டிஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சு போச்சா சார்? எதிர்பக்கத்துக்கு போயாவது வசதிகளை அதிகப்படுத்திக்கணுங்கிற மாதிரி மாறிடுறாங்களா? ஆமா, அதாவது அப்படிப்பட்டவங்களும் நீங்க வரலன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நான் காட்டி கொடுத்துன்னு மிரட்டலுக்கு பயந்தும் போறவங்களும். இப்ப அசோக் இவர் இருந்தார், இதுல ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு இருக்கு, மகாராஷ்டிரா சிஎம் இருந்தார், அசோக் சவான். அவர் பிஜேபி போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவர் மிரட்டினதுனாலதான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி 2 விதமான காரணங்கள். பிஜேபி சாம பேத தான தண்டம் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. எதிர்கட்சிகளை டெசிமேட் பண்றதுக்கு, தங்களுடைய கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு.
இப்போ இதுல எடியூரப்பா வந்து கர்நாடகாவில் வந்து பிஜேபி இது மதச்சார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் ரெண்டுல இருந்தும் ரிசைன் பண்ண வச்சார். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து மெஜாரிட்டி ஆயிடுச்சு இவருடைய பார்ட்டி. ஏன்னா தின் மெஜாரிட்டியில் அவங்க 2 பேர் இருந்தாங்க. இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த இதுல எல்லாம் திரும்பவும் எலெக்ஷன் நடந்த போது ரிசைன் பண்ணவங்கள யாருக்கெல்லாம் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கிற தகுதியோ அத்தனை பேருக்கு சீட் கொடுத்தாரு. பிஜேபியில் இருந்து சீட் கொடுத்து அவங்கள வந்து எலெக்ட் பண்ண வச்சார். அதான் இவங்க என்னன்னா, இப்போ நான் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கேன் அப்படின்னா, நான் தப்பான வழியில் போகிறதுக்கு சொல்லப்பட்டேன்னா, அதுக்கு நான் ரெடியாக இருந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இப்போ சீஃப் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக கவர்னர் ஆக்கிடுவாங்க. எந்த அப்போசிஷனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, பிரஸை எழுத விட மாட்டாங்க, கவர்னர் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை வந்து ஊட்டி வச்சிருக்காங்க. அதனால கவர்னர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா அது ரொம்ப பெரிய போஸ்ட் தானே சார்? ஆமாங்க, சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவரே கவர்னரா போறதுக்கு ரெடியா இருந்தாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஏன் போக மாட்டாரு? இப்போ உள்ளவங்க போவாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா அப்படி போறதுக்கான மனநிலையை உருவாக்குறது கஷ்டம் கிடையாது. அதாவது இங்கேயும் கூட எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு முதல் கான்ஃபரன்ஸ்லயே தவேகாவினுடைய விக்கிரவாண்டி கான்ஃபரன்ஸ்லயே விஜய் பேசினாரு. அதுதான் இவங்கேயும், அதாவது வெற்றிக்கான வழியும் முக்கியம் அப்படிங்கிறது இப்ப வந்து காணாமலே போயிடுச்சு. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், வெற்றி தான் முக்கியம். சின்ன பிள்ளைங்க சொன்னார்ல, விடாதீங்க, அம்மா அப்பாட்ட போய் கேளுங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் தெரியுமா? பிஞ்சு மனசங்களை பிஞ்சு உள்ளங்களை வந்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறது. யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு சார். ஆமா, விஜய் பேச்சால குழந்தைங்க வந்து பெரிய உளவியல் சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோவை மாவட்ட நிர்வாகிகள் யாரோ சிலர் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸ் போடணும். இதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். இதுல இன்னும் 2 விதமான இந்த இப்படி ஒரு உச்சத்துக்கு அவர் ஒரு உச்சத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா இங்க பலரை பல்வேறு உணர்வுகளின் உச்சத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு. அதுல ஏமாற்றம் வந்ததுன்னா அவர்களால தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு சிலரும், எல்லாரும் தாங்கிக்குவான், அவன் ஃபுல்லா தலைவர்ல இருந்து கீழே வரைக்கும் அவ்வளவு பேரும் நடிப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க, ரீலுக்காகத்தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கமுமாக 2 விதமான கருத்துக்கள் அதுல ஓடுது சார். அதை எப்படி பாக்குறீங்க? 2 விதமான கருத்துக்கள் ஓடுது. மே 4க்கு அப்புறம் எந்த கருத்து பலம் உள்ளதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம். எனக்கு என்ன அதிசயமா இருக்குன்னா, இந்த ஊடகங்கள் வந்து எலக்ட்ரானிக் மீடியா முதற்கொண்டு டிபேட் வைக்கும்போது எங்களால தான் இவ்வளவு பெரிய இது வந்திருக்கு, வாக்குப்பதிவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்க அப்படி சொல்லும் போதே ஹிந்து பத்திரிகையில் என்ன வந்ததுன்னு படிக்கலையா? வாக்குப்பதிவு வந்து அப்படி ஒன்று எக்ஸ்ட்ராடனரியா இல்லை, இது ஒரு சப்ஜெக்டா டிஸ்கஷனுக்கு. அப்ப ஒரு இமேஜ் ஆமா, ஏன் இப்படி இமேஜ் பில்டப் பண்றாங்க? எனக்கு இவங்களுடைய நாணயத்தன்மை பத்தி எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா சாதாரண ஒரு ஊடகவியலாளருக்கு வந்து தெரிய வேண்டிய அடிப்படை கருத்து இவங்களுக்கு தெரியாம இருக்குமா? இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமா என்னாலதான் 90% போலிங் இங்க வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 90% அங்க வந்துச்சான்னு முதல்ல பாக்குறது, அதற்கான காரணங்கள் என்ன, இவர் சொன்னதுனால எத்தனை பெர்சன்டேஜ் போச்சு, இது எல்லாத்தையும் முதல்ல யோசிச்சுட்டு தானே நியூஸ் போடணும். இதை வச்சு ஒரு டிபேட் பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னாங்க, எல்லாரும் ஏற்கனவே வந்து மக்களை வந்து மன ரீதியா உளவியல் ரீதியா தயார் பண்றாங்களா, விஜய்க்கு ரொம்ப பெரிய மெஜாரிட்டி கிடைக்க போகுதுன்னு. அடுத்த பயம், அப்படி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்த போறாங்களா, இப்படி 1000 சந்தேகம். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ங்கிற அடிப்படையில் என்னென்ன வழி இருக்குதோ அத்தனையும் பயன்படுத்தி அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா விதவிதமான காட்சிகள் கண்ணுக்கு தெரியுமே சார். ஆமா, மிஸ்ஸஸ் இவங்க சீதாராமனுடைய இவங்க நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும், முன்னாடி வந்து. பட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அது இட்டு போகாது. அது ஒரு கரப்ட் பிராக்டிஸ் இல்லையா? குழந்தைங்களை இன்டியூஸ் பண்றது, குழந்தைங்க இன்டியூஸ் பண்றது நிச்சயமா கரப்ட் பிராக்டிஸ்ங்க, சந்தேகமே கிடையாது. ஆனா அதை பத்தி யாருக்குமே, என்னங்க நீங்க சொன்ன மாதிரி இதை பத்தி யாருக்குமே ஒரு உறுத்தல் இல்லையே. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை இப்ப தூண்டி விடுறியப்பான்னு எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கணுமே. அரசியல்வாதிகள் கேட்காம இருக்கட்டும், நடுநிலைமையாளர் நினைக்கிறவங்க, இந்த திங்கிங் குரூப் வந்து ப்ரொஃபசர்ஸ், மீடியா பீப்புள், இவங்களாம் இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே.
அந்த இதுல நான் தான் கேட்டேன். ஒரு ஒரு இதுல வந்து டிஸ்கஷன்ல வந்து இது மாதிரி அவர் பேசிட்டு போகும்போது நான் கேட்டேன், எங்க எதுக்காக வேண்டி இப்ப அதே இல்ல அவரே அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அவரே அப்படி சொல்லியிருக்காருல்ல, அதே மாதிரி திமுகவே சொல்லுது நாங்க 200 இடம் பிடிப்போம்னு. அதிமுக சொல்லுது, அதிமுகவே சொல்லுது நாங்க 210 இடம் பிடிப்போம்னு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இவர் சொல்றது மட்டும்தான் பேசணும்னு ஏன் வைக்கிறீங்க? அப்போ உங்க அஜெண்டாவே சரியில்லையே. அந்த கூட்டத்திலேயே நான் ஒருத்தன் தான் இந்த கேள்வி எழுப்பினேன். மத்த எல்லாரும் அவங்க சொன்னது பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அந்த அதிக வாக்குப்பதிவுன்னு அவங்களே சொல்றாங்க, அது இல்லைன்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது பிளாட்டா பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 85 அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இது 85 வந்த உடனே அது ஹிஸ்டாரிக் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் செட்ல வருது. பிளெயின் கண்களுக்கு தெரியக்கூடிய உண்மைகளை அவங்க அப்படியே சொல்றாங்க. சீஃப் ஜஸ்டிஸே சொல்றாரு அதிகமான வாக்குப்பதிவு நடந்தது ஜனநாயகத்தின் வலிமைன்னு. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கவர் இதெல்லாம் முதல்ல அனலைஸ் பண்ண வேண்டாமா? என்ன வாக்குப்பதிவு அதிகங்கிறாங்களே, என்ன பேசிஸ்னு கேட்க வேண்டாமா? ஆகக்கூடி மொத்தம் 20 லட்சம் பேர் தான் ஜாஸ்தியா போட்டிருக்காங்கன்னா இதுல என்ன பெரிய அதிக வாக்குப்பதிவு இருக்கு? ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 45 லட்சம் பேர் போட்டிருக்காங்க ஜாஸ்தியா. அதோட எல்லாம் ஒப்பிடும் போது இது என்ன ஜாஸ்தின்னு சொல்லி கேட்க வேண்டாமா? அப்புறம் எங்க இருக்கிறோம்? சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொல்றது என்னால புரிஞ்சு முடியும். இஸ் a politician. இல்ல சார், பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, அதுக்கப்புறம் இந்த ஒரு தொலைக்காட்சியில நிகழ்ச்சி நடத்துறவங்க they may be carried away by their statements தானே. அது அப்படி ஆகக்கூடாதுன்னு நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் வலியவர்கள் சொல்லும்போது அது கொஞ்சம் எடுபடத்தானே செய்யும் அப்படின்னு. இல்ல, பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது எடுபடத்தான் செய்யும். சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லும் போது அதை விட எடுபடுங்க. எடுபடும். சிஇசி சொன்னா இன்னைக்கு தேதிக்கு எடுபடாது. இன்னைக்கு தேதிக்கு அவரை பத்தி அவர் பிரான்ச் ஆபீஸ் விவரம் தெரிஞ்சவங்க அவர் ஒரு பிரான்ச் ஆபீஸ்ங்கிற முடிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தமிழ்நாட்டிலையும் சரி, மேற்கு வங்கத்திலையும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயும் சரி, மறு வாக்குப்பதிவு ஒரு பூத்ல கூட இல்ல அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது சார். தமிழ்நாட்டிலேயாவது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். மேற்கு வங்கத்துல எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லா காலங்கள்லயும் சிபிஎம் ஆட்சியில இருக்கும் போதும் சரி, மமதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் சரி, போல் வயலன்ஸ் இல்லாம ஒரு தேர்தல் கூட கழிந்ததாக எனக்கு நினைவு இல்லை. ஆனா இப்ப வந்து எந்த வன்முறையும் இல்லை, மறு வாக்குப்பதிவுங்கிறதே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையமே வந்து இனி தொடர்ந்து நாட்டை ஆள்வதற்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அறிஞர்கள் வந்து சொல்லுவாங்களே சார். இல்ல, அங்க வயலன்ஸ் இருந்தது. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேண்டிடேட்டை ஓட அடிச்சு விரட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்தது. வயலன்ஸ் இல்லாம கிடையாது அங்க. இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பதட்டமா இருக்கும். ஏன்னா இந்த வாக்கு அந்த காலத்துல வந்து பேலட் பேப்பர் தான் இருந்தது. இந்த பேலட் பேப்பர் தமிழ்நாட்டில் வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னா, அந்தந்த போலிங் பர்சனல் இருந்து பேலட் பேப்பரு, இந்த இங்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏகப்பட்ட லிஸ்ட்ல இருக்கு. சிம்னி விளக்கு, இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அது அத்தனை எடுத்துக்கிட்டு அந்தந்த பஸ்ல ஏறி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க தமிழ்நாட்டில், கேரளாவில். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் போலீஸ் எஸ்கார்ட்டோட ஜீப்பில் வந்து போனாங்க, வழியில் யாரும் பறிச்சிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு கேமாக போயிடுச்சு. அப்படி பறிச்சுக்கிறதுல ஒரு தில்லு வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால அந்த ப்ரிகாஷன் நாங்கள் எடுத்தோம். அதனால வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்த இதில் வந்து பாருங்க, கிராமத்தில் சில இடங்கள்ல வந்து தாய் மாமனா இருப்பார், பொண்ணு வந்து புஷ்பவதியா இருப்பா, தாய் மாமனா இருப்பார். தாய் மாமன் வந்து என்ன பண்ணுவார், வெளியில் வந்து இது போட்டிருப்பாங்க, பெஞ்சு போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அலம்பல் பண்ணிக்கிட்டு 4 பேரை அடிச்சுக்கிட்டு அலம்பல் பண்ணிக்கிட்டு இருப்பார். உடனே பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் உள்ளே போங்க, தாய்மாமன் இங்கே என்ன வெளியில் உட்காந்துட்டீங்க. ஆனால் அவருக்கு அந்த அலம்பல் பண்ணுறதுல தான் சந்தோஷம். இது ஒரு உளவியல் மனப்பான்மை. சில இடங்கள்ல அது மாதிரி நடக்கும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பட்டாசு போட்டு, அது பாம்பு போட்டு சேர்ப்பாங்க, பாம்பு வெடிக்குது, இல்லைங்க அந்த சிரி பட்டாசு இருக்குல்ல, அது 100, 1000 சரவெடி இருக்குல்ல, அதை கொளுத்தி தூக்கி போடுறத வந்து அவங்க பாம்பு வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பரபரப்பை கிளப்புறதுங்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம். அதனால அந்த மாதிரி நிகழ்வு வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு இந்த தரமும். ஆனா போல் வயலன்ஸு, போலிங் ப்ராசஸையே தடுத்து நிப்பாட்டிச்சுங்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அது பாராட்டு தகுந்தது. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி 90%க்கு மேலே நாங்களாம் இருக்கும்போது ஒரு ரூல் போட்டிருந்தாங்க, 90%க்கு மேலே போலிங் நடந்துருச்சுன்னா அது சந்தேகத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேப்சர் பண்ணிட்டாங்க போலிங் பூத்தை அப்படின்னு. ஆனால் எனக்கு சர்வசாதாரணம் 90% அங்கே நடந்திருக்கு, வரவேற்க தகுந்தது.
100% வாக்குப்பதிவுக்காக தேர்தல் ஆணையம் கேம்பெயின் பண்ணுது. அதுல 90% வந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வை இப்போ வந்திருக்கும். 100% வந்து வாக்குப்பதிவு நடந்தாலும் 100% பேரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க சார். ஆனா 100% வாக்குப்பதிவு நடந்திருக்கும். இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கலாம்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு யோசனை சொல்றாரு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள் செய்து ஒரு அமைதியான தீர்வு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுடைய அனுபவங்களையும் சர்வீஸையும் பயன்படுத்தலாம். சட்ட அறிவையும் எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் விதமாக நாலேஜ் டிரான்ஸ்ஃபராக கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் அவர் ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நிர்வாக அமைப்பு உருவாக்கக்கூடாது, தப்பா போயிடும். ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு செட்டப் கொண்டு வந்ததுன்னா அவங்களுக்கு சாதகமா இருக்க ஜட்ஜஸையா பார்த்து தான் அனுப்புவாங்க. பல இடத்துல நடக்கிறது. இவங்களுக்குள்ள ஒரு என்ஜிஓ வச்சு இந்த மாதிரி நிர்வாக அமைப்பு ஒன்று உருவாக்கலாம். ஜட்ஜஸ் வந்து உருவாக்கி எங்ககிட்ட ஜட்ஜஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் இருக்காங்க, இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்களால வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரிலேருந்து ஆரம்பிச்சு சப்டிவிஷனல் ஆஃபீஸர் வரைக்கும் அவங்க வந்து கடிதம் கொடுத்துடலாம். அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அவங்கள பயன்படுத்திக்கலாம். அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு பேரலா இதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கலாம், அவங்களுடைய சர்வீசஸையும் பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா அது சரியா வருமா? அது சரியா வராது. ஏன்னா இப்போ அவங்களுடைய கிரீவன்ஸ் என்ன இருக்குன்னா, ஜட்ஜஸுக்கு வந்து நாங்கள் அரசு இல்லை, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசு, அந்த அரசு இல்லை, அதனால நாங்க போய் கேட்க வேண்டியிருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வாங்கிக்குவாங்க, அவங்க தான் வாங்கிக்குவாங்க. அதுதான் உண்மை. இதுல இவர் கோபாலகிருஷ்ண காந்தி வந்து கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இருந்தாரு. அந்நேரம் அவர் வந்து சொன்னாரு, பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த மருந்து மாத்திரம் வாங்குறது, பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இது ஐஏஎஸ் ரெண்டு பேருக்குமே பேட்ச் நம்பர் உண்டு. இப்போ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ல இது இந்த வருஷம் மேனுஃபேக்சர் வந்து பேட்ச் நம்பர் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 1977 பேட்ச், அது மாதிரி ஐஏஎஸ்லையும் பேட்ச் நம்பர் உண்டு. வித்தியாசம் என்னன்னா, ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஐஏஎஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பார். சில பேர் வந்து திரும்ப திரும்ப ஏதாவது கவர்மெண்ட் பொசிஷன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அநேக சொல்லி சிரிப்பார். ஒரு அரசுக்கு வந்து சாதகமாக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பதவிகள் வந்து வெகு எளிதாக பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி இருக்கு. அது நிஜம்தான். அதனால இவங்களுக்கு தனியாக ஒரு நிர்வாக அமைப்பெல்லாம் தேவை. முதலமைச்சர் வந்து ஃபேமிலியோட ஒரு 4 நாள் 5 நாள் ஓய்வு எடுக்கிறதுக்காக கொடைக்கானல் போயிருக்கிறார் சார். அதுலேயும் இன்னைக்கு காலையில எழுந்திருந்து வெளியில வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறாரு, கை கொடுக்குறாரு, அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறாரு அப்படின்னு அந்த வழக்கமான பணி போகுது. தேர்தலுக்கு முன்னால அவர் அந்த மாதிரி செய்யும் போது அது வாக்குகளை அட்ராக்ட் பண்றதுக்கு, போட்டோ ஷூட்டுக்காக அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இப்ப தேர்தல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய அன்றாட வாழ்க்கை, காலையில வெளியில வந்தாருன்னா வாக்கிங் போகும்போது இதுதான் நடக்குது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்க, இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பண்பான ஒரு மனிதர்கள் அளவில் ரொம்ப பண்பான ஒரு மனிதர். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பண்பு வந்து மறந்துடல. எதிர்கட்சி தலைவராக வந்தபோது ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பூச்செண்டு போய் கொடுத்து வாழ்த்து சொன்னார். அந்த அம்மா அது சரியா கவனிக்கல, சரியாக கண்டுக்கல, அது வேற விஷயம். ஆனால் இவர் அது மாதிரி போய் சொன்னார். இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையுமே பேசிட்டு இருக்கும்போது இது சிதம்பரம் சொன்னாரு, ஏதோ 2 விஷயங்கள் கேட்டாராம். சிதம்பரம் சொல்றாரு, அது இதுக்கு சிவகங்கைக்கு வழக்கமாக வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இதை நான் எக்ஸாமின் பண்றேங்க கண்டிப்பா அப்படின்னு சிஎம் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனால் சிஎம் என்கிட்ட உடனடியாக வந்து எனக்கு சிவகங்கை பற்றி தெரியும், இந்த 2 விஷயங்கள் முக்கியமானவை, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது சில சமயங்களில் சில ஆஃபீஸர்ஸும் சரி, பாலிட்டிஷியனும் சரி, ஒன்று கொண்டு போய் கொடுத்தா கஷ்டமாக இருக்கும் போல எங்க முயற்சி பண்ணுறீங்க 4 தடவை அலைய விட்டுட்டு பண்ணாதான் இதனுடைய மரியாதை இவனுக்கு தெரியும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவருடைய அப்பாவும் அதே மாதிரி தான். கலைஞரையும் பார்த்துருக்கேன், முடிவெடுக்கிறதுல முடிவெடுக்கல, விரைந்து முடிவெடுப்பார். இதில் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றது, சில பேருக்கு வருத்தமாக இருக்கும், எம்ஜிஆர் வந்து பொலிட்டிக்கல் கிளவுன் அப்படின்னு சொல்றது. அந்த எம்ஜிஆர் காலத்தில் வேலை பார்த்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃபைலில் வந்து ஒரு ஃபைல் புட்டப் பண்ணுவாங்க, இதை செய்யலாமா வேண்டாமாங்கிறது. எங்களுடைய வேலை என்ன, இந்த இதில் வந்து நீங்கள் இப்படி செய்யின்னு சொல்லி ஆர்டர் போடுறா,
இதனுடைய சாதக பாதகங்கள் இப்படி, செய்யாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாலும் சாதக பாதகங்கள் இப்படி. உதாரணமா ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் போய்கிட்டு இருக்காரு, ஸ்கூலை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னா, ஆமா எக்கனாமிக்கலி இது வந்து வசதியானது. ஆனா இது சமுதாய ரீதியா வந்து இது வசதி இல்லை. இது மாதிரிலாம் நாங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அல்லது சாதகம் பாதகம் ரெண்டையும் எழுதிட்டு முடிவு வந்து பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியில விட்டுருவோம். முடிவு வந்து பல கோப்புகள்ல வந்து எம்ஜிஆர் வந்து இதை படிச்சு பார்த்துட்டு நீதி செய்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் காலத்துல வேலை பார்த்தவங்க இப்படி எழுதியிருந்தாருன்னா, இப்படி கையெழுத்து போட்டிருந்தாருன்னா, நான் அவரை பத்தி என்ன தீர்மானத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கணும், அந்த தீர்மானம் உறுதிப்படுதுன்னு அர்த்தம். ஆனா கலைஞர் வந்து அப்படி இல்லை, ரொம்ப வேகம் வந்து முடிவெடுப்பார். இப்ப எடப்பாடியை பத்தி எனக்கு 1000 அப்ஜெக்ஷன் இருக்கு, சொல்லியிருக்கேன் நான், அவருடைய பொலிட்டிக்கல் லைன் ஆஃப் திங்கிங் எப்படி போகுதுன்னு. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி முடிவெடுக்கிறதுல குயிக்கா முடிவெடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு திறன் உள்ள ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி. இவர்கிட்ட வந்து என்னன்னா, இந்த கிராஸ்பிங் இன் நோ டைம்ங்கிறது அது ஒருவேளை அனுபவத்தின் காரணமா இருக்கலாம். மேயரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, மினிஸ்டர் இருந்திருக்காரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. இப்போ கட்சியில வந்து இளைஞர் அணியில வந்து ஆரம்பிச்சு இப்போ கட்சி தலைவராக வந்து வந்திருக்காரு. அதனால அவருக்கு அனுபவமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் பேசிக் ட்ரைட்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட ரொம்பவே வந்து இருக்கிறது, நான் பார்த்திருக்கேன். ரொம்ப காலமாக அல்லது மு.க. ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கடுமையாக விமர்சித்திருக்கலாம். நீங்களும் விமர்சிச்சிருக்கலாம், நானும் விமர்சிச்சிருக்கலாம், அல்லது அதற்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்காத சமயத்துல மனசுக்குள்ளேயாவது நினைச்சிருக்கலாம். ஆனா இப்பெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில பண்புகள் ரொம்ப அரிய பண்புகளாக இருக்குன்னு நம்ம பேசுறதுக்கான ஒரு சூழல் வந்துருக்குது இல்ல சார்? அதுக்கு காரணம் என்ன? மற்ற வேற சில ஆட்களை நம்ம பார்க்கும்போது அவங்களெல்லாம் விட இவங்க நமக்கு தெய்வமா தெரியுறாங்களா? இருக்கலாம். எங்களுக்கு ஐஏஎஸ் பத்தி ஒன்று சொல்லுவாங்க, ஐஏஎஸ் நெவர் ஒர்க்ஸ், இட் கெட்ஸ் த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வேலை பார்ப்பதில்லை, வேலையை செய்ய வைத்து விடுவார்கள்னு. அதனால் இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று உங்களிடமே விட்டு அப்ப நானும் அதை வந்து நம்ம நண்பர்களிடத்திலேயே அதுக்கும் பதில தேட சொல்லி விட்டுட்டு நிறைவு செய்திடுறேன் சார். நிறைவு செய்திடுறேன். பிஎம் ஒரு தடவை வந்து இந்த இது நீங்களும் அந்த விழாவுக்கு வந்திருந்தீங்க, அந்த பயனாளிகள் பெண் இவங்க மாணவர்கள் இதெல்லாம். அதுக்கு அடுத்து வந்து அவருடைய அரசு துறை செயலாளர் ஒருத்தர் வந்து சிஎம் அவங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படி சொல்லியிருந்தாரு. மறுநாள் சிஎம் பார்க்கறது ஜஸ்ட் அ கர்டிசி மீட்டிங். பொதுவாகவே அவர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு மாறுதலான கருத்து கூடும்போது, ஏன்னா நானே மாறுபட்ட கருத்துக்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் திமுக அரசு. உடனே போய் பார்க்குறோம், ஒரு கர்டிசிக்காக பேசுறாரு. எல்லாமே வந்து ஒரு நல்ல குட் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸ் தான் நான் பார்ப்பேன். அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, சிஎம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, நான் வந்து கிளம்புறேன். அப்போ வரேன் சார்ன்னு சொல்லிட்டு ஐ விஷ் ஹிம் அண்ட் தென் ஐ கெட் அப். நான் எந்திரிக்கும் போது தன்னுடைய சீட்டை விட்டு எந்திரிச்சு என் பக்கத்துல வந்து கையை பிடிச்சு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுக்கு, அது பெரிய மனித பணி. அதைத்தான் நான் ரொம்ப பெரிய விஷயமா கருதுறேன். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.